பிரைஸ் தி லார்ட். ஒரு கிராமத்து மரத்தடியில நிறைய வாலிபர்கள் நின்னு ஒரு பானையை குறி வச்சு சுட்டுட்டு இருந்தாங்களாம். ஆனா அவர்களால அதை சுட முடியல. அங்க இருந்த ஒரு முதியவர் அந்த வாலிபர்களை பார்த்து சிரித்தாராம். உடனே அதுல இருந்த ஒரு வாலிபனுக்கு கோபம் வந்துட்டு, என்ன சிரிக்கிறீங்க, உங்களால முடிஞ்சா இந்த பானைய சுடுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதியவர் துப்பாக்கிய வாங்கி சுட்டாராம். பானை உடைஞ்சு கீழே விழுந்துருச்சாம். இந்த வாலிபனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவனாக அவரை பார்த்து சொன்னானா, எதேர்ச்சியா நடந்துருச்சு, ஏதா அந்த பானையை கட்டி வச்சிருந்த அந்த குச்சியை பார்த்து சுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே இந்த முதியவர் அந்த குச்சியை பார்த்து சுட்டாராம். அந்த குறி தப்பாம அந்த குச்சியும் ரெண்டா உடைஞ்சு கீழே விழுந்துருச்சாம். உடனே அந்த வாலிபன் அந்த முதியோட காலில் விழுந்து, ஐயா நான் மன்னிச்சிருங்க, நீங்க இந்த துப்பாக்கி சூட்ல ரொம்ப சிறந்தவர்னு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அந்த முதியவர் சொன்னாராம், அப்படி இல்லப்பா, நான் இது வரைக்கும் நான் துப்பாக்கிய தொட்டு கூட பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலையை நான் சரியா செய்து முடிக்கணும்ன்ற நோக்கம் மாத்திரம் தான் எனக்கு இருந்துச்சு. அதனால நான் அந்த வேலையை சரியா செய்து முடிக்க என்னால முடிந்ததுன்னு சொல்லி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் பொழுது எந்த தடை வந்தாலும் அவைகளை மீறி அந்த இலக்கை அடையும்படிக்கு நாம் நடந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் மீகா 2:13 இப்படி சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொல்லி, இந்த நாளிலேயும் நமக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவராக நம்முடைய இயேசு ராஜா கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே தடைகள் உடையும், நாம் நோக்கம் நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தங்கும். இந்த நாளிலும் தடைகளை உடைத்து போடுகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் லக்கு எங்கள் நோக்கமா இருக்கிறபடினாலே அதற்கு தடையாய் வருகிற எல்லா காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு